எப்பவுமே நீ எப்போ ப்ரோ பிறந்த 1981 2002. என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? இந்த பொண்ணால் கூட நம்ம உண்டு. எப்போ சொன்னாலும் நம்ப மாட்டேன். என்ன நான் சொல்லணும் 1985 கரெக்ட். ரைட்லா ரைட். 85 அவன் அப்பா சொல்கிறான் எங்கள் அப்பா 1974 74. இல்ல போர். 4 74 ஆமாம் 50 வயசு தான் ஆகும் 74. 50 உங்கள் அப்பா 50 வயசுனா உங்கள் அப்பா கல்யாணம் ஆகி ஒரு 3 வருஷத்துல பிறந்துருப்பாரு ஒன்று. இல்லை இல்லை இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. 3 வருஷத்துல ஒன்றா பிறந்திருப்பாரு. ஒன்றா பிறந்து ஒரு 3 வருஷம் நீ பிறந்திருப்ப. அது மொத்தம் 6 வருஷம் தான் ஆயிடுச்சு. அப்போ 1980 நீ பிறந்துக்கிறியா? எங்கள் அப்பா பிறந்தானே வேணும் மாட்டாங்க. எங்கள் அப்பா பிறந்து 20 வயசுல கல்யாணம். 20 வயசுல பண்ணாரா? 25 2000 கல்யாணம் பண்ணாங்க. அவ்வளோ லேட்டா? 2000 கல்யாணம் பண்ணாரா? நீ பிறந்தது எப்படா? 2002 ஒரு வருஷம் 2 பிறகு ஆகிட்டா? என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? தப்பா சொல்கிறேன். ஆமாம் 2002 சத்தியமா ப்ரோ. இவனை பார்த்தா 2002 மாதிரியா தெரியுது. காந்தி கூட பிறந்த கைதி மாதிரிங்கிறான். டேய் காந்தி காலத்துல இருந்து அறியறது நீ எல்லாம் காலத்தை பத்தி பேசாதடா. ஓங்கி அப்பிடுவேன். ஆதார் எடுக்கிறேன். அதெல்லாம் நான் கூட தான் இன்னொரு ஆதார் கார்டு 2005 போட்டு ப்ரோ போன வருஷம் வந்த மாதிரியே இருக்கு ப்ரோ. ப்ரோ 2002 ப்ரோ. ஒரு ஆப்ரேஷன் டாக்டர் கூட்டணும். எனக்கு ஏன் ப்ரோ ஆப்ரேஷன்? ஐயோ பேரன் லவ்லி போட்டா அண்ணாச்சி கர்ப் இல்ல பாம் கர்ப்பம். உங்களுக்கு பம் வராதா? ஒன்றும் பண்ண மாட்டாங்கடா அவன் மம்மிக்கு. அவள் சொன்னா நான் நம்புறேன். அந்தனி ஹாஸ்பிட்டல் மாதவரம். இது கொஞ்சதே மாதம் தான். அது வந்து ரொம்ப சென்னைக்கு அவுட்டுங்க. சென்னைக்கு அவுட் ப்ரோ மாதவரம். ஆமாம் ப்ரோ, மாடு வாங்க அப்புறம் மாதவரத்தை தான் பார்ப்பாங்க. மாட்டு பிரசவம் மாதவரத்தை தான் பார்ப்பாங்க. ஹம்பா ஹம்பா பம்பா பம்பா கம்பா கம்பா தும்பா தும்பா பும்பா. பெரம்பூருக்கு மிக அருகில் மாதவரம். அங்கேருந்து திருவள்ளூர் போனோம். அதிகமாக போயிருக்கோம். இப்போதான் திருவண்ணா. நான் ஒரு 3 வருஷம் ஆகுது மாறி. ஸ்டோரி என்னதுமா, போனது எல்லாமே சென்னை தான், வளர்ந்ததும் சென்னை தான். சென்னை வாழ்க்கை பிடிக்காம இப்போ வந்து அவங்க ஒரு ஃபாரஸ்ட் வாழ்க்கைக்கு போயிருக்காங்க. நேச்சுரலாக இருக்கணும். இயற்கையோட இயற்கை. எங்கள் அம்மா ஒரு கதை விட்டாங்க ப்ரோ. காலைல வரும்போது நாங்கள் எது தெரியுமா திருவள்ளூர் போனோம். நீ உன் காலேஜ் அங்கே பக்கத்தில் இருந்தால் திருவள்ளூர் போனோம். என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இதுன்னு ஒரு சின்ன வயசுலேயே சொல்ல வேண்டியது வேணாம்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் ஏன் வீடு வாங்கினீங்க? ஓப்பன்